Friends, welcome to Sara Art Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா prawn தொக்கு எறா தொக்குன்னு சொல்வாங்க இல்லையா அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ வாங்க செக்மெண்ட் போலாமா? ஸோ எறா தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டொமேட்டோஸ், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எறா ஒரு 1/2 கிலோ நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோம்பு கசகசா பவுடர். இந்த சோம்பு கசகசா பவுடர் வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிடணும். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எறா தொக்கு பண்ணுறதுக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்ட பிறகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ண வச்ச ஆனியன்ஸை வந்து போடணும். அதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்புறம் நல்லா சாட் பண்ணுங்க. நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன்ஸ் வந்து ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போறோம். டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்ச டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோக்கு வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து அப்படியே அந்த டொமேட்டோட ஜூஸ் மிதக்கும்ல, அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுன்னு அர்த்தம். டொமேட்டோஸ் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதில். ஸோ ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணி ப்ரான் போட்டதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரெட் சில்லி பவுடர் அண்ட் குழம்பு மிளகாத்தூள்னு சொன்னேன்ல அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த சோம்பு கசகசா சொன்னோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கசகசா அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா அது பாயில் ஆகட்டும். ப்ரான்ஸ் எல்லாம் பாயில் ஆனவுடனே நம்ம எறா தொக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் அதை வேக விடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.